டேஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th எக்கனாமிக்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் பப்ளிக் மாடல் கோர்ஸ் பேப்பர் தான்ப்பா இது. ஸோ எண்ட் ஆஃப் அன் இயரா கடைசி எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மிஸ் பண்ண போறீங்க உங்கள் ஸ்கூல் டேஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இப்போயே என்ஜாய் பண்ணிக்கோங்க. கடைசி நாள் வெளியே போய் சுற்றுறது ஊர் சுற்றுறது தான் பண்ணிட்டு வந்துருங்க. அதுபோல் நீங்கள் நினச்சா கூட காலேஜ்லாம் படிங்கன்னா ஒவ்வொரு பக்கம் போயிருவீங்க, ஒவ்வொரு திசையில் போயிருவீங்க. கண்டிப்பாக மீட் பண்ணவே முடியாது. ஸோ கடைசி டைமை என்ஜாய் பண்ணிக்கோங்க நல்லா. ஓகேவா? ஸோ ஓகேப்பா, வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கௌதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா. உங்களுக்கான காலேஜ் அப்டேட்ஸ் எந்த காலேஜ் சேர்ந்தால் நல்லாயிருக்கும், ஸோ கன்சல்டன்சி அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே ஜாயின் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 1 மார்க் பாருங்கப்பா. ஜிஎஸ்டி இதற்கு சமம். ஜிஎஸ்டி போட்டு கொள்றாங்கப்பா. ஒரு தார் ரேட்டு நம்ம இந்தியாவில் 20 லட்ச ரூபா. பட் பார்த்தீங்கன்னா வேற ஒரு அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 10 லேக்கோ 11 லேக்கோ தான். நம்ம காருக்கே பார்த்தீங்கன்னா 9 லட்சம் டேக்ஸு. என்ன சொல்கிறதுனே தெரில. நினச்சாலும் வாங்க முடியாது. நீங்களாம் என்ன பெருசாகி கார் வாங்குறதுக்குள்ளே அப்பா அவ்வளோதான், செத்தே போயிடுவீங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 மார்க்கு. ஸோ 2 மார்க் பாருங்கள். வாட் யூ மீன் பை கேபிட்டலிசம். 22 பாருங்கள். வாட் இஸ் பிளாஸ்டிக் மணி அண்ட் கிவ் எக்ஸாம்பிள். டிஃபைன் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். ஒய் இஸ் செல்ஃப் கன்சம்ஷன் டிஃபிகல்ட்டி இன் மெஷரிங் நேஷனல் இன்கம். கிவ் ஷார்ட் நோட் ஆன் ஃபிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். இது ஈஸி 21 ஈஸி தான். அப்புறம் 20 ஃப்ரீ ட்ரேட் ஏரியா. வாட் இஸ் மீன் பை சீட் பால். அப்புறம் 30 பாருங்கள். வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியே வருது எங்கே பார்த்தாலும். வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. காம்போனன்ட்ஸ்னால் ஸோ கரெக்டாக படிச்சிருப்பீங்க, அதை வச்சு எழுதுங்க. ஓகேவா? எப்போல்லாம் மக்களோட மணியை சுருட்டலாம் ஜிஎஸ்டி மூலிமா ஏகப்பட்டது இருக்குது. ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டு. இது இப்படி நான் சொல்ல மாதிரி எழுதிச்சிடாதீங்கப்பா. ஸோ ஆன்சர் கரெக்டாக எழுதுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 3 மார்க் பாருங்கள். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் பர்சனல் அண்ட் டிஸ்பாசிபிள் இன்கம். கீஸ் தியரி. ஓகேங்களா? அப்புறம் பாயிண்ட் அவுட் எனி 3 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸு. டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன, எப்படி சொல்கிறது? இதுவும் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி அதுக்குள்ளே தான் வருது. டேக்ஸ் போட்டு கொள்கிறாங்க இல்லையா? ஸோ காருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் என்ன டேக்ஸ்னு தெரில. அது இன்டைரக்ட் டேக்ஸ் மாதிரி தானே. நம்ம கார் வாங்குறதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டணும். இல்லை டேரக்ட் டேக்ஸ்னால் எப்படி வச்சுக்கலாம். நம்ம கார் வாங்குறதுக்கு நம்ம டேக்ஸ் கட்டுறது வந்து டேரக்ட் டேக்ஸு. நம்ம காரை விற்கிறதுக்கும் நம்ம டேக்ஸ் கட்டணும் இந்த ஊரில், நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? என்ன சொல்கிறது தெரில, என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ போட்டு டேக்ஸ் போட்டு கொள்கிறாங்க. ஸ்டேட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ட்ரம்ப்பே பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் இந்த அளவுக்கு டேக்ஸ் வாங்குறீங்க, அப்போ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ப்ராடக்ட்டுக்கு வந்து டேக்ஸ் வந்து இந்தியாவுக்கு மட்டும் நாங்கள் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நம்முடைய நிர்மலா சீதாராமன் பார்த்திங்கன்னா டேக்ஸ் போட்டு கொள்கிறாப்ல. ஸ்டேட் த மீனிங் ஆஃப் இன்வெஸ்டர்ஸு. இப்போ ஸ்டேட் பிரீஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சார்க்கு. 10th படிச்சிருப்பீங்க எல்லாம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கே ஞாபகம் இருக்குது. எத்தனை வருஷம் ஆச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ரைட் எனி 3 கேட்டகரிஸ் ஆஃப் டேக்ஸு. திரும்பி டேக்ஸு. என்னப்பா இத்தனை டேக்ஸ் வருது, எனக்கே ஒரு மாதிரி இதாக இருக்குப்பா. சரி, யாருக்கெல்லாம் என்ன மாதிரி மைண்ட் செட் வருது? டேக்ஸ்னு சொன்னாலே நிர்மலா சீதாராமன் தான் ஞாபகம் வராங்க. யாருக்கெல்லாம் அப்படி ஞாபகம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் எல்லாத்துக்கும் நான் ரீப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கோலரேஷன். ஸோ 3 கேட்டகரிஸ் ஆஃப் டேக்ஸ் போட்டு எழுதி உங்கள் கதை கூட எழுதலாம். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் படித்ததுன்னு அவசியமே இல்லை. இதெல்லாம் நீங்கள் கதை கூட எழுதலாம். ஏன்னா படிச்சு பார்க்குறவங்க பையன் பரவாயில்ல, ஸோ நாட்டு நம்ம புரிஞ்சுட்டு எழுதலாம்னு சொல்லிட்டு மார்க்கை 2க்கு 2 மார்க் கூட அப்படியே போடுவாங்க, 3க்கு 3 மார்க் கூட அப்படியே போடுவாங்க. ஓகேவா? ரைட் அபவுட் பேங்கிங். ஸோ இதான் உங்களுக்கு கம்பல்சரி. ஸோ அடுத்து 5 மார்க் பாருங்கள். எதிராக சாய்ஸ். 1 எழுதணும், இல்லை பி எழுதணும். நாட்டு வருமானத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் எங்கே வருது? எல்லாம் டேக்ஸாக தான் போகுது. எல்லாம் பாருங்கள், அந்த டேக்ஸ் சம்மந்தம் வச்சு தான் எல்லாம் வருது. மணி சம்மந்தம் வச்சு தான். ஸோ அடிச்சு விடலாம் நீங்கள் கதையாக. டிஸ்கஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கதை அடிச்சு விடுறதுனா நீங்கள் எதுவுமே படிக்கல ப்ரோ அப்படின்னு நினச்சா நீங்கள் கதை அடிச்சு விடுங்க. படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் படிச்சது எழுதிருங்க. ஓகேவா? 43 பாருங்கள். 44 பாருங்கள். 45 ட்ரேட் சைக்கிள், பப்ளிக் டெபியூட் அண்ட் பிரைமரி டிஃபீட்டு. 46 பாருங்கள். எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி த அப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். 47 ஸ்கோப் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ தட்சிட்பா வீடியோ எனக்கு வந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். நானும் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ப்பா. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு பப்ளிக் லைவ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ ஓகேவா? ஸோ மறக்காம கௌதம் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. நான் சும்மா ஜாயின் பண்ண சொல்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் கொடுக்க போகிறேன் அதில். ஓகேவா? ஸோ எக்ஸாம் அப்டேட்ஸ் அண்ட் லைவ் அன்றைக்கி ரிசல்ட் லைவ் அன்றைக்கி நம்ம சேனல் லைவ் வரும். ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அனுப்பிவிடுவேன். அண்டு முக்கியமாக காலேஜஸ் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ கன்சல்டன்சி ரொம்ப கம்மி ஃபீஸ்னா நல்ல காலேஜஸாக எக்ஸாம் எப்படின்னா சென்னை எடுத்துட்டிங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா, கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா, சென்னை
எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்துஸ்தான் இந்த மாதிரி காலேஜ் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக வரும். இந்த மாதிரி கன்சல்டன்சி மூலமாக போனீங்கன்னா அதுக்கோசம் தான் சொல்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. சப்போஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஃபைன் பண்ண முடியலனா வாட்ஸ்அப் சேனலில் போய்ட்டு கௌதமின்னு சர்ச் பண்ணுங்கள். 25 பேர் இருப்பாங்க குரூப்பில், அதில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மைடியர் சில குட்டீஸ் வச்சுட்டு நினைக்கிறப்பா. விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள். ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.